நான் ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸ் கிடையாது. ஆனால் எல்லா விஷயத்துலையுமே ஒரு சைன் தேடுவேன், ஒரு பிளெஸ்ஸிங் பார்ப்பேன். அந்த மாதிரி எனக்கு சைன் கிடச்சிதுன்னா அது ஒரு நல்ல ஃபீலிங். ஸோ ஃபர்ஸ்ட்லி தமிழ் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடச்சிது, எனக்கு அது ஒரு பிளெஸ்ஸிங். மாற்றி மாற்றி எனக்கு இந்த தமிழ் லேண்டில் இங்கேருந்து தான் எனக்கு வந்து ரோஜா, அழகன், ஜென்டில்மேன் எல்லாமே எனக்கு இங்கேருந்து கிடச்சிது. இங்கே கிடச்ச அன்பு எல்லாமே இங்கே தான் ஸ்டார்ட். அப்புறம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நான் ரோஜா கேர்ள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் சினிமாவில் எனக்கு திருப்பி வந்து நடிக்க சான்ஸ் கிடச்சா அதே எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங். அடுத்தது பிரபு சரோட ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அவரோட இந்த படத்தில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இங்கே உடனே நான் எதுவுமே கேட்கல. பிரபு சார் இருக்காருன்னு சொன்ன உடனே திருப்பி பாஞ்சாலங்குறிச்சிக்கு அப்புறம் இந்த படத்தை ரிப்பீட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். அண்டு எல்லாருமே அவரை பற்றி இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேசுகிறார். அதுக்கு காரணம் என்னென்னா அவர் நிஜமாகவே அந்த மாதிரி ஒரு பர்சன். நான் ஒரு பழைய கோ ஆக்டரோட 20 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வேலை பண்ணணும், ஆக்ட் பண்ணணும்னா அதே ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங். பட் பிரபு சார்னா அது இன்னும் ஸ்பெஷல். ஏன்னா அவர் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி, அண்ணா மாதிரி. எனக்கு ஐ வுட் லைக் டு ஷேர் திஸ் இன்சிடெண்ட். நம்ம பொள்ளாச்சியில் பாஞ்சாலங்குறிச்சி ஷூட் பண்ணச்சு ஃபஸ்ட்டு டே நான் லேண்ட் ஆனப்போ, அப்போது அங்கே 5 ஸ்டார் ஹோட்டல் அதெல்லாம் கிடையாது, லாட்ஜ் தான். ஸோ நான் வந்த உடனே அவர் என்ன சொன்னார்னா, நான் உனக்காக புது பெட்ஷீட் ரூமில் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் அவரோட ஃபேமிலி ஹோம்லேருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி லஞ்ச் வரும், தயிர் வரும். ஸோ அவ்வளோ என்னை வந்து அப்புறம் அவரோட வண்டியில் அப்போது அந்த கேரவன்லாம் இருக்காது பொள்ளாச்சியில். ஸோ ஷார்ட் கொடுத்த அப்புறம் அவரோட வண்டியில் என்னை வந்து எப்போவுமே அவரோட வண்டி ஷூட்டிங் வண்டி வராது, என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு அவரோட வண்டி வரும். ஹீ லுக்ட் ஆஃப்டர் மீ லைக் அ சிஸ்டர். ஸோ அவர் கோ ஆக்டர், ஆஃப்கோர்ஸ் அவர் பியூட்டிஃபுல், அவரோட நான் பேர் பண்ணினதுக்கு ரொம்ப லக்கி. பட் அவர் என்னை எந்த மாதிரி அவர் என்னை கவனிச்சிருந்தார் அண்ட் அவ்வளோ லவ்வோடு என்னை எப்போவுமே ரிசீவ் பண்ணுறார். இப்போவும் எனக்கு அந்த ஆசை தான். கோ ஆக்டரோட 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வேலை பண்ணுறது அது ஒரு விஷயம், பட் பிரபு சாரோட திருப்பி ஆக்ட் பண்ணுறது அது ரொம்ப எனக்கு பெருமையான விஷயம். தேங்க்யூ பிரபு சார் ஃபார் ஆல்வேஸ் பீங் தேர் ஃபார் மீ. இன்னொரு ஒரு சைன் விச் ஐ லுக் அட் அஸ் பிளெஸ்ஸிங். அது என்னென்னா, என்னோட ரஹ்மான் சாரோட ஃபஸ்ட்டு படம் ரோஜா. அண்ட் அந்த படத்தோட மியூசிக் இன்னும் எல்லாரோட பிளேலிஸ்டில் இட்ஸ் ரன்னிங் அண்ட் இட் பிகேம் சச் அ ஹியூஜ் ஹிட் டுடே ஃபார் ஆல் ஆஃப் அஸ், ஃபார் ஹிம், ஃபார் மீ, ஃபார் எவ்ரிபடி. அதே மாதிரி இன்றைக்கி அவரோட இன்ஸ்டிடியூஷனோட ஃபஸ்ட்டு படத்தில் நான் இருக்கேன். ஸோ ஐ ப்ரே டு காட்க்கு அதே மாதிரி அப்ரிசியேஷன் ரிப்பீட் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பத்துஜி அண்ட் ஹரிஜி அவரோட நான் அசோசியேட் ஆகிறேன். அவரோட தேர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ். ஸோ தேர் ஆர் டூ மெனி ஃபர்ஸ்ட் ஹியர் அண்ட் ஐ லவ் பீங் அ பார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி திங். It has always been good for me. Shankar Saroda first padam, and there were many firsts that has worked well for me. Again, I hope to repeat the same love and thank you always. எனக்கு இந்த மாதிரி நீங்கள் அப்ரிசியேஷன், எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் நீங்கள் தரத்துக்கு so much love I feel. Thank you for having me. Thank you for giving me this chance. Thank you everyone. And of course, Rahul, உங்களோட speech was beautiful. Because there was so much gratitude and humility, and that is what always takes somebody forward. Prabhu sir is an example of that. People talk of him as an actor, but they talk of him more as a person. So I wish you all the best to you and to you, beautiful little Priya. Wish you all the best. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.